ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 3D அனிமேஷன்ஸ் வீடியோ வந்து எப்படி பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அந்த மேலே நம்ம கிரியேட் வீடியோ தொட்டு உள்ளே போய்ட்டால் ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீனில் வந்து டிஃபால்ட்டாகவே அவங்க ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணது. நம்மளுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. இது இந்த ஃபேண்டசி கீழே இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெய்ட் பண்ணி வாங்கிற மாதிரி, பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரீனா மேலே வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அந்த டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் வந்து ஃப்ரீ. நம்ம அதை அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கம்ப்யூட்டருங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ அதை கிளிக் பண்ணுறோம்னா ஸோ அந்த சேம் வந்துடும். இதில் வந்து நோ ஆக்டர் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஆக்டர் என்னென்ன வேணும் நம்ம கிளிக் பண்ணிக்கிறது தான். இப்போ நம்ம ஆக்டரை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஆக்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம சேரில் உட்காந்து வைக்கிற மாதிரி ஒரு சீன் வேணுன்னா நம்ம சேர்னு கொடுத்துட்டா இதில் வந்து உட்காந்துரும். இப்போ நம்ம செகண்ட் கேரக்டர் வேணும்னா வச்சுக்கோங்க. செகண்ட் கேரக்டரும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு எந்த மாதிரி கேரக்டர் வேணும் நம்ம அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோஸ்ட்னு கிளிக் பண்ணுறோம்னா கோஸ்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை அதில். ஸோ அது வந்து நம்ம 3D அனிமேஷன்ஸ் ஆகலாம். கோஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ வந்து ஒரு ஆள் இல்லாமல் பேசுகிற மாதிரிலாம் வரும்ல, சீன்ஸ்லாம் வரும்ல. இப்போ ஆள் இருக்காது ஆனால் வாய்ஸ் போட்டு வரும்ல, அந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்டுக்கு ஒரு கேரக்டர் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ கேரக்டர் அந்த செகண்ட் கேரக்டர் வந்து நம்ம பின்னாடி நிற்கிற மாதிரி வருது. இப்போ அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா வாய்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம், சவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ டெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி பேசுகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஹாய் கொடுத்தோம்னா அந்த ஹாய் கொடுத்தோன்னே ஹாய் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டோன்னா இப்போ அது ஹாயின்ட்டு ஒரு பேசுகிற மாதிரி ஒரு வாய்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் யூஸ் பண்ணால் தான் தெரியும். இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன், இந்த வீடியோவில் வச்சு போய் நீங்கள் இதே மாதிரியே பண்ணி பாருங்கள். இதை வச்சு ஒரு அனிமேஷன்ஸ் வீடியோ, கார்ட்டூன் வீடியோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இந்த வீடியோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.